ஏண்டா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்முடைய இங்க இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஒரு 40களை ஒட்டி இருக்காங்க, சில பேர் 35 அது மாதிரி இருக்காங்க. இந்த 40 35 எல்லாம் 65 70 நோய்க்கு ஜம்முன்னு வந்துருவாங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை நோய் இருந்தா அந்த நோய்க்கான மாத்திரையோடையோ இல்லை நோய் வரலைன்னா வந்துருமோன்னு ஒரு பயத்தில் எதையாவது செஞ்சோ அடுத்தடுத்த நகர்ந்துருவாங்க. பிரச்சனை யாருக்குன்னா இன்றைக்கு 15 வயசுல 12 வயசுல இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு. இந்த அடுத்த தலைமுறை வந்து மிகப்பெரிய அளவில் இந்த துரித உணவு கூட்டங்களுக்குள்ளேயும் துரித வாழ்வியலுக்குள்ளேயும் சிக்கி கொண்டிருக்கிறது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தி வந்துச்சு எல்லா பத்திரிகையிலையும். கடைசிக்கு முந்தின பக்கத்தில் ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்தி இருக்கும், அதுக்கு முந்தின பக்கத்தில் வணிகம் பற்றின செய்தி இருக்கும். சில நேரத்தில் இந்த வணிகம் பற்றின செய்தியில் படத்தை பார்த்தோன்னே அதை எடுத்து வாசிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அப்போ ஒரு பெரிய உணவோட்டி நிறுவனம், நான் தமிழில் அதுக்கு பேர் வச்சிருக்கிறேன், உணவோட்டி, பைக்கில் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நிறுவனங்கள், அவங்கள பற்றின ஒரு செய்தி. அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு பெரிய செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, அந்த உணவோட்டி நிறுவனத்துக்கு $1 பில்லியன் வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டல் கொடுக்குறாங்க. $1 பில்லியன் 7600 கோடி, இன்னைக்கு கணக்கு 7200 கோடி. 7000 கோடியில் ஒரு மோட்டார் உதிரி பாகன இது ஒரு தொழிற்சாலை அமைக்கலாம், ஒரு கார் தொழிற்சாலைக்கு பாதி காசு போதும் இதில். ஆனால் இந்த உணவோட்டி நிறுவனத்துக்கு இவ்வளோ பெரிய பணமா அப்படிங்கிறது தான் என்னை திரும்பவும் வாசிக்க தோணுச்சு. நான் உள்ளே வாசித்து பார்த்தேன். உள்ளே வாசித்து பார்த்தா அந்த $1 பில்லியன் 657 பில்லியன், கிட்டத்தட்ட அது ஒரு 5000 கோடி. அந்த 5000 கோடி ரூபா ஒரே ஒரு சீன நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கு. இது பார்த்தா இதெல்லாம் என்னப்பா எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு புது செல்ஃபோனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லையா, புது காருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அப்படி நம்ம கடந்துட முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த 2 பேரால் அவன் எழுதுறான், சார் இன்னும் 5 வருஷத்தில் நாங்கள் $8.5 பில்லியன் கம்பெனியாக உயர்ந்துருவோம். அவன் பெங்களூர்லேருந்து வந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். பெங்களூர்லேருந்து வந்தவன் வெளிநாட்டு கம்பெனி நினச்சிட வேணாம். $8.5 பில்லியன் நாங்கள் உயர்ந்துருவோம். அது முதல் செய்தி. அடுத்து 2வது அவன் சொல்கிறான், ஒவ்வொரு நகர்ப்புறத்திலையும் இரவு உணவுகளை நாங்கள் தீர்மானிப்போம் அப்படிங்கிறான். எல்லாம் கற்றுக்கோங்க, இரவு உணவுகளை நாங்கள் தீர்மானிப்போம்னு. அதை படித்த உடனே 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட ஒரு விஷயம் எனக்கு காதுக்குள்ள மனசுக்குள்ளே வந்துச்சு. அப்போ என்னன்னா 1993 94 அப்போ காலை ஒரு இங்கிலீஷ் ஒரு டிவியில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனம் வந்து உட்கார்ந்துருந்தது. அப்போ அந்த நிறுவனத்தில் சொன்னாங்க, இந்த இந்தியாவில் பாலாப்போன மக்கள் வந்து காலை சாப்பாடுக்கு இந்த அல்லகுலம் பட்டுக்கிட்டு இருக்காங்க. முந்தின நாளே இட்லியை ஊற வச்சு, மாவை ஊற வச்சு, அரைச்சி, புளிக்க வச்சு, அப்புறம் அதுக்கு துணி போட்டு அதில் வந்து வேக வச்சு, இந்த வெள்ளம் எதுக்கு போட்டு பண்ணிக்கிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா 3 ப்ளக் பாயிண்ட் இருந்தால் போதும். அவன் சொல்கிறான், ஒன்று சூடாக பண்ணு, இன்னும் குளிர வச்சுக்கோ, இல்லைன்னா கொதிக்க விடு. இந்த 3க்கு நாங்கள் மிஷின் கொடுத்தா எங்களோட பொருளை கொடுத்தோன்னா ஃப்ளேக்ஸ் இருக்குது, சாண்ட்விச் இருக்குது, பர்கர் இருக்குது, பீஸா இருக்குன்ட்டு அவன் வரிசையாக பட்டியல் போட்டு இந்தியாவினுடைய காலை சிற்றுண்டியை ஒழித்து எங்களுடைய பாக்கெட் உணவுகளை கொண்டு வருவோம் 92 சொன்னான். நண்பர்களே, அதே கூக்குரல் இன்னைக்கு நான் இதை படிக்கும்போது ஞாபகம் வருது. இரவு உணவுகளை நாங்கள் வந்து வீட்டில் இருந்து கொண்டு வந்து கொடுப்போம். வீட்டில் வந்து கொண்டு வந்து கொடுத்தா நல்லது தானே. நான் அந்த செய்தியை இணையத்தில் எழுதினப்போ ஒருத்தர் என்னை வந்து திட்டி எழுதினார், சார் இது மாதிரி வளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு திட்டுறதே வேலையாக போச்சு, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அது எவ்வளோ வசதி, அவன் வேற கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல எல்லாம் கொடுக்குறான், வீட்டிலே கொண்டு வந்து கொடுக்குறான், இதில் என்ன பிரச்சனை, நம்ம கேட்குறது தானே கொடுக்க போகிறான் அப்படின்னு எழுதுறாரு. அவருக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. நம்ம கேட்குறத அவன் கொடுப்பான்னு நினச்சா நம்மளை மாதிரி முட்டாள் நம்ம அவன் கிடையாது. என்னன்னா நம்ம அப்படியே செல்ஃபோனை அப்படி எடுத்து இப்படி கையில் வச்சுட்டு உளுந்த வடை வேணுமான்னு அப்படி தேட ஆரம்பிக்கிறதுக்கு விரல் அங்கே போகும் அந்த ஆப்பை நோக்கி. அது கரெக்டாக போன உடனே டபால்னு அதுலேருந்து ஒரு பாப்பப் ஆகி வரும், டோனட் வரும் அப்படி உருண்டுக்கிட்டு. இதுவும் உளுந்த வடை மாதிரியே தான் இருக்குது, ஆனால் ஓட்டை இல்லை. ஓட்டை இருக்குமோ தெரியல, ஓட்டையோட வருது. பேசாமல் இந்த டோனட்டை வாங்குப்பா 25% டிஸ்கவுண்ட் அப்படிங்கும் அது. அதுக்கப்புறம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இதுதான் ஆர்டர் பண்ணான்னு வேற வரும். ஏன்னா அந்த ஆப்புக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, உன் கான்டாக்டில் உள்ளவன்லாம் இந்த ஆப்பில் என்ன வாங்கி தின்னா, நீ எதையெல்லாம் கூகுளில் தேடின,
உனக்கு எதுல எல்லாம் டேஸ்ட் இருக்கு எல்லா செய்திகளையும் அது வைத்து உன் விரல் உனக்கான தேர்வை மூளையிலிருந்து எடுத்து அதை போய் தொடறதுக்குள்ள எதை தின்னா இவன் பித்தம் தெளியும்னு அது கொண்டு வந்து வச்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உளுந்த வடை வாங்க போனவன் டோனட் வாங்கிடுவான். அப்புறம் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன சபல விஷயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த சபலத்துக்கான வேண்டாம் இது நல்லது இல்லைன்னு மாறுறதுக்கு ஒரு 10 செகண்ட் வேணும். அந்த 10 செகண்டுக்குள்ள இது முழிச்சுக்கும் உங்களை அடிமைப்படுத்தும். நண்பர்களே, இன்றைக்கு இது வந்து ஒரு ரொம்ப ஒரு தீவிரவாத சிந்தனையா தோணலாம் சிலருக்கு. ஆனால் இப்படியான சாத்தியங்கள் மிக மிக அதிகம். அதுவும் குறிப்பா நம்ம வீட்டில் 20கள்லையும் 18கள்லையும் இருக்க பிள்ளைங்க, சாயந்தரம் நான் சாண்ட்விச் வாங்குறேன், சாயந்தரம் நீ வரதுக்குள்ள நான் வாங்கி சாப்பிட்றேன், நான் உடனே பிரியாணி ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறேன், நான் உடனே வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளும் இருக்கிற வேலையில சரி போய் வாங்கிக்க, போய் தொலை, ஏதோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த மார்க்கெட் 5000 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு இன்னைக்கு. இது மிகப்பெரிய அளவில் போக போக ஒன்று இந்த உணவுகள் நம்ம தேர்வுகள்ல இருந்து அவன் சொல்ற குப்பை உணவு வரும். ரெண்டாவது எனக்கு இன்னொன்று 650 கோடி ரூபா போடுறான ஒரு கம்பெனி, அவனுடைய செயின் ரெஸ்டாரண்ட்ஸ் உலகம் முழுக்க இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஃபுட்டை கூட விற்கணும்னு நினைப்பானா மாட்டானா? இவ்வளவு பணம் முதலீடு செய்யக்கூடியவர்கள் அதிலிருந்து வரக்கூடிய புது உணவுகளையும் கொண்டு வர நினைப்பாங்க. நமக்கான சவால்கள் எப்படியெல்லாம் வருதுன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்படி யோசிக்காம நம்ம என்ன நினைக்கிறோம்? காருக்கும் ஆப்பு, சோறுக்கும் ஆப்பு. காருக்கும் சோறுக்கும் மட்டும் ஆப்பு இல்லை, நமக்கு ஆப்பு. இது நம்மை நகர விடாமல், நம்மை சிந்திக்க விடாமல், நமக்கு இப்படியான குப்பை உணவுகளை தள்ளுவதற்கான ஒரு உத்தியாக கூட இருக்கலாம். அதுக்காக நான் ஆப்புக்கு எதிரானவன் இல்லை. எத்தனையோ நல்ல விஷயங்களை கொடுக்குது. ஒரு தொழில்நுட்பமும் அறிவியலும் நல்லா இருக்கு. ஆனா அந்த அறிவியலும் தொழில்நுட்பமும் அதை கத்தி மாதிரி நம்ம பார்க்கணும். அது பழத்தை சீவ போதா நம்ம கழுத்தை சீவ போதான்னு யோசிக்கணும். அப்ப அந்த தொழில்நுட்பத்தையும் அறிவியலையும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பல நேரம் யோசிப்பேன். காலையில நான் 5:45 6 மணிக்கு நான் வாக்கிங் ரெகுலரா போறேன். போகும்போது ஒரு பாட்டு கேட்டுக்கொண்டே போற பழக்கம் எனக்கு இருந்துச்சு. கரெக்டா 3வது பாட்டு 4வது பாட்டு வரும்போது படார்னு நான் இருக்க ஏரியாவில் முகப்பேர்ல உனக்கு உடல் எடை குறைப்பதற்கான இடம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். உடல் எடை குறைப்பதற்கான அட்வர்டைஸ் இவனுக்கு எப்படி இருந்துச்சு? நமக்கு உடல் எடை குறைக்கணும்னு நாம சுத்துறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு மண்டையில் எனக்கு பராண்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீ வெறும் ஓடிக்கிட்டே இருந்தா பத்தாது, சாப்பாடு இப்படிலாம் வரணும், உனக்கு ஃபுட் இது வேணுமா, முகப்பேரில் உனக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு வருது. இவன் நான் கேட்குற பாட்டு கேட்குற வெப்சைட் வேற. இது எப்படி என் பொண்ணுகிட்ட நான் விவாதிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் இப்போ நீங்கள் ஒரு முட்டா பயப்பா, நீங்கள் தான் ஃபிட்னஸ் ஆப் போட்டு வச்சுருக்கீங்க, நீ எவ்வளோ தூரம் நடக்கிற, எவ்வளோ ஸ்பீடில் நடக்கிற, நீ பார்த்து பார்த்து சிலாய்ச்சிக்கிட்டு இருக்க, அதிலிருந்து சில டேட்டாவை எடுக்கும். அப்புறம் நீ தான் லொக்கேஷன் மேப்பை ஆன் பண்ணியே வச்சுருக்கிய, நீ எந்த இடத்துல எந்த ஊரில் இருந்தாலும் அதுக்கு தெரியும். அப்போ அது ரெண்டையும் அது கனெக்ட் பண்ணி எவன் முகப்பேரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான்னா அவனுக்கு அதை வித்துரும் அந்த டேட்டாவை. இது எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு ஒட்டுமொத்த சைபர் உலகம் அதுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கு. ஆனா அது நன்மையை நோக்கி போகிறதா? இது மாதிரியான வணிகங்கள் நம்முடைய நலத்தை எப்படியெல்லாம் கூறுபோடும் என்று யோசிச்சு பாருங்க. நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் நண்பர்களே. அறிவியலா இருந்தாலும் சரி, வசதிகளா இருந்தாலும் சரி, தொழில்நுட்பமா இருந்தாலும் சரி, அத்தனையும் சற்று உற்று பார்த்து இது தேவையா, இது ரொம்ப அவசியமா அப்படின்னு யோசிச்சு நமக்குள்ள எடுத்து கொண்டு வரணும்.